வணக்கம். இது உங்கள் கோ கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து மோர் குழம்புக்கு நல்ல சைட் டிஷ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் வெங்காய பக்கோடா, ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 பல்லாரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அதில் உள்ள காட்டம்லாம் கொஞ்சம் போகும்ல, அதனுடைய இதுக்காக அதை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து உப்பு போட்டு முதல்ல விரவ போகிறோம். சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வத்தல் பொடி எல்லாம் போட்டு கடலை மாவு போடுறேன். எல்லாம் போட்டு நல்லா விரவ போகிறோம். தண்ணி தெளிக்காமல் விரவி எடுக்க போகிறோம். கடலை மாவு போட்டுட்டேன். பச்சரிசி மாவு, அடுத்து வத்தல் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் 2 ஸ்பூன், அடுத்து வத்தல் பொடி 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு 200 மில்லி எண்ணெய் விட்டு, கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கலாம். விட்டுட்டு நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பக்கோடா மாதிரி உதுத்து போட்டு நாம் அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூடுதல் நேரம் தான் வேகும். நம்ம வந்து பிரட்டி போட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து மோர் குழம்புக்கு இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த குழம்பும் இதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நாம் வந்து ஈவினிங்கோ ஓவனில் வச்சு எடுத்தோன்னா கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக ஆகிடும். அதனால் இது வந்து உங்களுக்கு நல்லா காலியாகிடும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம், டக்குன்னு செஞ்சிடலாம். காய்கறி வெட்டி சமையல் பண்ணுங்கள, வேலைக்கு போகிறவங்களாம் மோர் குழம்பும் சீக்கிரம் வச்சிடலாம், இதுவும் சீக்கிரம் வச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.